First Thessalonians chapter 5 and verse 18. ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. In everything give thanks, for this is the will of God in Christ concerning you. பவுல் இங்கு எழுதுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வது. நம்ம பல காரியங்களிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நம்மை குறித்து, உங்களை குறித்து இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா. ஆண்டவர் சில சித்தங்களை மறைத்து வைத்திருப்பார், ஆனால் அவர் வெளிப்படுத்தின சித்தம் ஓப்பன் இல்லையா. ரிவீல்டு வில் ஆஃப் காட் இஸ் கிவிங் தேங்க்ஸ் டு காட். நம்ம இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே கர்த்தருக்கு நன்றி செலுத்த பழக வேண்டும். அது ஒரு பழக்கம். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்தோன்னா தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்போது நன்றி சொல்வது என்பது ஒரு பழக்கமாக வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை சரியாக செய்ய வேண்டும். We have to thank God in a proper way. சில நேரத்தில் எனக்கே அப்படி ஒரு சிந்தனை வரும், அதில் நான் திருத்தி கொண்டேன். எப்படின்னா, பரிசேயனை போல நன்றி சொல்லுவோம். ஃபாரசி அது ரொம்ப ரிலிஜியஸ் தேங்க்ஸ் கிவிங். ஒரு உதாரணத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு பரிசேயன் எப்படி தேங்க் பண்ணுறான் பாருங்க. ஒரு பரிசேயன் எப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எதற்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் பாருங்க. அவர் சொல்கிறார், லார்ட் ஐ தேங்க் யூ. சர்ச்சுக்கு போகிறார். இன்றைக்கி நீங்கள் தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்த மாதிரி அவரும் 2 பேர் உள்ளே போகிறாங்க. பரிசேயனும் ஆயக்காரனும் சர்ச்சுக்குள்ளே போய், இவன் இந்த பரிசேயனுடைய தேங்க் எப்படி தெரியுங்களா? அவன் நின்று, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறார் பாருங்க. இது பேர் கம்பேரிட்டிவ் தேங்க்ஸ். எவ்வளோ பேர் பாருங்கள் கஷ்டப்படுறாங்க, கர்த்தர்னு ஆசை வச்சுருக்கிறார். நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம நம்ம விட லோவாக இருக்கிறவங்கள பார்த்தாலே நம்ம ஹையாக தான் தெரியும். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவரை பார்த்தா எப்போவுமே நம்ம வெளியே இருக்கிறவங்க காத்து நம்ம நல்லவங்க தானே, அந்த பக்கத்து வீட்டு காட்டில் நம்ம ஜாம் பண்ணுறோம். இப்படி சொல்லிட்டு இருந்தோன்னா உண்மையான நன்றி செலுத்தல் வராது. அப்போ அதுக்கு பேர் பரிசேயன். அப்படி நம்ம இன்றைக்கி தேங்க் பண்ணோன்னா, அவங்களாம் பாரு எப்படி இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பரிசேயன். நம்ம பரிசேயனாக இருக்கக்கூடாது. அப்போது நம்ம யாரை மாதிரி நம்ம தேங்க் பண்ணோம் பவுல் சொல்வதை போல் என்றால், இயேசுவை போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போ இந்த நன்றி செலுத்தலை குறித்து நான் வேதத்திலே கொஞ்சம் நாள் தியானித்தேன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொன்ன அக்கேஷன், சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாவற்றிலும் நன்றி சொல்வதென்றால், இயேசு 3 முக்கிய குறிப்புகளுக்காக நன்றி செலுத்தினார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக, ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை தந்தபடியால் அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். ஃபார் த ப்ரூடன்ஸ் காட் கேவ் ஹிம் தட் வாஸ் ரிவீல்டு டு ஹிம். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஞானத்திற்காக. ரெண்டாவது, ஜீசஸ் தேங்க்ட் ஃபார் ஹிஸ் பிரேயர்ஸ் வேர் ஹர்ட் பை காட். அவருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினார். மூன்றாவதாக, ஜீசஸ் தேங்க்ட் காட் ஃபார் த ப்ரொவிஷன்ஸ் காட் கேவ் இன் ஹிஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த போஷாப்புகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்.
இது மூன்றுத்துக்கும் வசனங்களை நான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். He thanked God for the prudence. He thanked God for his prayers answered. He thanked God for the provisions in his life. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், Luke's Gospel chapter 10. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Luke 10:20-21. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கன்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திரு உலகத்திற்கு பிரியமாக இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஐ தேங்க் யூ மை ஃபாதர். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆண்டவருக்கு துதியையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றி செலுத்துகிறார். எதற்காக நன்றி செலுத்துகிறார் என்றால், 2 காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறார். ஒன்று, அப்ரிஷியேட்டிங் தட் அவர் நேம்ஸ் ஆர் இன் த ரெக்கார்ட் ஆஃப் ஹெவன். நம்முடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் போய் பிசாசுகள் இல்லையா, எல்லாவற்றையும் விரட்டி விட்டு வல்லமையோடு ஊழியம் செய்து விட்டு வரும்பொழுது இயேசு அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இதை குறித்து சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்புறம் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே என்று சொல்லி, இதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, அப்படி என்றால் என்ன? 21ஆம் வசனத்தில் ஒரு வெளிப்பாடு இயேசுவுக்கு இருந்தது. He had one revelation. என்ன வெளிப்பாடு என்றால், இதெல்லாம் சரிதான், இயேசுவின் நாமத்தை சொன்னால் வியாதிகள் குணமாகும், இயேசுவின் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் எதற்கு நன்றி சொல்லணும்னா, எங்களுடைய நாமம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? மை நேம் இஸ் ரிட்டன் இன் ஹெவன். என் நாமம் ஹெவன்லி ரெக்கார்ட்ஸில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ரெக்கார்டுக்காகவும் இந்த ரெவலேஷனுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 21ஆம் வசனத்தில் பாருங்க, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள், 2 PhD, நிறைய படித்தவங்ககிட்ட இதை சொல்லி பாருங்க, அதெல்லாம் அப்படியா? அவங்க மூளை இன்டெலிஜென்ஸில் அவங்க நம்மளோட கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு புரியாது. பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா, அப்படிலாம் இருக்கா? ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும், நமக்கு நன்றாக தெரியும் நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் எதற்கு தேங்க் பண்ண தெரியுங்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஞானிகளுக்கு மறைத்து எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர், கல்விமான்களுக்கு மறைத்து பாலகராக எங்களுக்கு பிதாவே நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த குறிப்பை டெய்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே தேங்க்யூ, பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் எங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறது, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்கிங் காட் ஃபார் த ப்ரூடன்ஸ் காட் ஹஸ் given us. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஆமென். நம்ம பேரெல்லாம் பரலோகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பெயர் பரலோகத்தில் எழுதியிருந்தால் தான் அங்கே போக முடியும். மேலே பேர் இல்லைன்னா ஏஞ்சல் அங்கே பார்த்து பேர் இல்லை, ப்ளீஸ் கோ, தேர் இஸ் அனதர் கேட்டுன்னு சொல்லிடுவாங்க. அப்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஞானம் கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கி எத்தனை கல்விமான்கள், எவ்வளோ படித்தவர்கள் பைபிள் படிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இது ஏதோ ஒரு புக்குன்னு நினைக்கிறாங்க. சரி, 2வது, இயேசு எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்? இயேசுடைய ஜபங்களை பிதா கேட்டார்.
for the prayers that God heard him. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 11. யோவான் 11ஆம் அதிகாரம் 41 42. இயேசு எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்? ஜான்ஸ் காஸ்பிள் 11 41 42. 41ஆம் வசனத்திலே, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள்ல, ஐ தேங்க் தி ஓ ஃபாதர் ஃபார் thou hast heard my prayer. இயேசு எதுக்கெல்லாம் தேங்க் பண்ணார் பாருங்க. பிகாஸ் அவர் நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஹெவன், அதை வெளிப்படுத்துனதுக்காக. இரண்டாவதாக, எப்பொழுது நான் ஜெபம் பண்ணாலும் நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளோ ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஷார்ட் ப்ரேயர்ஸ், லாங் ப்ரேயர்ஸ், நம்முடைய உபவாச ஜெபங்கள், அவசரமாக ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ ஜெபங்கள் பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் சில ஜெபங்களுக்காக ஜெபிப்போம், அந்த ப்ரேயருக்கு ஆன்சர் வரும், அது வேறு விதத்தில் வரும்போது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். he is thanking God for his prayers. He was able to comprehend that God has heard him. பிதா தம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எதற்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுது நீர் கேட்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஏதோ ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ண, அப்படி கிடையாது. ரெண்டாவது பாருங்க, 42ஆம் வசனத்தில், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்து இருக்கிறீர். த கான்ஸ்டன்சி ஆஃப் ப்ரேயர், நாட் ஒன்லி காம்ப்ரிஹென்ஷன், நான் அதை புரிந்து கொள்ளுதல் மாத்திரமல்ல. பாருங்க, அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு, நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் நீங்கள் கேட்குறீங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லணும். whenever I pray you hear me. எப்பொழுதும் நான் ஜெபிக்கும் பொழுது நீர் என்னை கேட்கிறீர். இன்றைக்கு கர்த்தாவே, ஐ வாண்ட் டு தேங்க் யூ பிகாஸ் யூ ஆர் ஹியரிங் மை ப்ரேயர். என் ஜெபத்தை நீர் கேட்கிறீர். முதலாவதாக ஞானத்திற்காக, இரண்டாவதாக ஜபங்கள், இயேசுடைய ஜபங்களை கேட்டார். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அப்போ அவர் உயிரோடு எழுப்பும் போது பிதா அவருடைய ஜபத்தை கேட்டு அந்த கல்லை புரட்டி போட்டு லாசரு அங்கேருந்து எழுந்து வெளியே வருகிறான். எவ்வளோ ஜபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார் இல்லையா, நமக்காக, பிள்ளைகளுக்காக. மூன்றாவதாக, கடைசியாக, மத்தேயு 15ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 15 and verse 36. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணார் இயேசு. ஜீசஸ் வாஸ் தேங்கிங் த ஃபாதர். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் எத்தனை அப்பம், எத்தனை மீன்கள்? 7 அப்பங்களும் சில மீன்களும். 7 அப்பங்களும் சில மீன்களும் எத்தனை பேரை போஷித்தார்? 4000 பேரை போஷித்தார். He was feeding 4000 in verse 21. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அற்புதத்தை அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு அதை கொடுத்தார்கள். இந்த அற்புதம் பல எல்லா காஸ்பல்ஸ்லையும் இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன். இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ் வாஸ் ஃபீடிங் 5000, 5000 பேரை இயேசு இந்த இடத்துல போஷித்தார். 2 தடவையும் அவர் கையில் ஒரு தடவை 7 அப்பமும் சில மீன்களும், ஒரு முறை 5 அப்பமும்
2 மீனும் கொடுக்குறாங்க. நான் பல முறை வாசித்திருக்கிறேன். ஏன் 5000, ஏன் 4000? 14ஆம் அதிகாரத்தில் 14th சாப்டரில் 5000 பேர், 16ஆம் அதிகாரத்தில் 4000 பேர். என்ன இங்கே நடக்கிறது? என்ன அதை போஷித்தார் என்று பார்க்கும் பொழுது 5000 பேர், அதாவது 14ஆம் அதிகாரம் 5000 பேரை வாசிக்கும் பொழுது யூதர்கள், எவ்ரிபடி வாஸ் ஜூ, யூதர்கள். 4000 பேர் வாசிக்கும் பொழுது அந்த அற்புதம் நடந்தது ஜென்டைல்ஸ், புறஜாதிகள், யூதர்கள் அல்ல. 4000 அற்புதம் நடந்த இடம் டெக்கப்போலிஸ் என்ற அர்த்தம். அது இஸ்ரேவேலுக்கு புறம்பே இருந்தது, பியாண்ட் ஜார்டன். 5000 பேரை போஷித்த இடம் கலிலேயா கடல் ஓரமாக அவர் போஷித்தார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார் என்றால், ஆண்டவரே, நீர் யூதர்களுக்கு நான் அப்பத்தை பிற்கும் பொழுதும் கர்த்தரை அறியாத புறஜாதிகள் மத்தியிலும் நான் அப்பத்தை பிட்டும் பொழுதும் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்தீர். யூ ப்ரொவைடட் பிரெட் அண்ட் ஃபிஷ் ஃபார் 5000 as well as for 4000. ஆண்டவர் அந்த இடத்திலே இயேசுவை கைவிடவில்லை. God provided and he praised God for that. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற போஷாப்புக்காக, கர்த்தர் விசுவாசத்தில் கொடுக்கிறதுக்காக, சில நேரத்தில் நம்ம அஞ்ஞானிகளைப் போல புறஜாதிகளைப் போல இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு அவர் போஷித்தார். இதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்னொரு போஷாப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம், இங்கேயும் ஒரு ப்ரொவிஷனுக்காக இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துகிறார், ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். மேத்யூ சாப்டர் 26 and verse 27. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து he gave thanks to God, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். கம்யூனியன், அவர்களுக்கு திருவிருந்தை கொடுத்து அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு திருவிருந்தை தருகிறார். அதில் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அநேகருக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியாது. அநேகர் திருவிருந்தை மிஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் ஜனவரி மாதத்தில் நமக்கு விசேஷமாக நம்முடைய சபையில் இந்த மாதத்தில் 2 கம்யூனியன் கொடுத்தார் இல்லையா? நியூ இயர் அன்றைக்கு ஒரு திருவிருந்து ஆராதனை, அதற்கு பிறகு 2வது வாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அவருடைய சரீரத்திற்காக, அவருடைய இரத்தத்துக்காக எப்பொழுதும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஸ்பிரிச்சுவல் ப்ரொவிஷன் அண்ட் வேர்ல்ட்லி ப்ரொவிஷன். 5 அப்பம் 2 மீன், 7 அப்பம் சில மீன்கள் எல்லாம் மெட்டீரியல் இல்லையா, உலக பிரகாரமான உணவை கொடுத்தார். இது ஆவிக்குரிய உணவு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கப் போகிறேன். இந்த கடைசி கொடிய நாட்களிலே ஜனங்கள் எப்படி மாறுகிறார்கள்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 Timothy chapter 3. உங்களுக்காக 2 வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இன்னைக்கு நம்ம இருக்கிறது கடைசி காலம், கொடிய காலங்கள். எப்படி இருப்பார்கள் மனுஷர்கள்? எப்படி எனில், 2வது வசனம், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் அப்படியே நீங்கள் வாசித்து போகலாம். எல்லாவற்றையும் பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அதை நான் சொல்ல வரேன். நன்றி அறிவு இல்லாதவர்கள், அன்தேங்க்ஃபுல். நம்ம அதான் பார்க்குறோம். நம்ம எவ்வளோ உதவி செய்வோம், நன்றி இல்லாமல் இருப்பாங்க. நமக்கே நன்றி இல்லாத இருக்கும் போது எப்படி கர்த்தருக்கு நன்றி உள்ளவராக இருப்பாங்க? கடைசி காலம் நாம் இந்த குரூப்பில் இல்லாதபடி நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமேன். எழுமி நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, இந்த ஜனவரி மாதம்
10 குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். ஒருவர் மாத்திரம் இயேசுவை வந்து பார்த்து நன்றி சொன்னான். அவனுக்கு 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு 2 ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். அவருக்கு நன்றி செலுத்த நீங்கள் வந்தபடியால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி அற்றவர்களாக இல்லாமல் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. Lord, help us to be always thankful, grateful to you. ஆண்டவர், உமக்கு நன்றி உள்ளவர்களாகவும், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் என்ன அற்புதங்களை செய்தாலும், நாங்கள் என்ன சாதனைகளை படைத்தாலும் பின்வாங்கி போய்விடலாம். ஆனால் நன்றி உள்ளவர்கள் ஒரு நாளும் விட்டு பின்வாங்கி போக மாட்டார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக, அவங்கவுங்க குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க சொன்ன சாட்சிகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவர்கள் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் செலுத்தினார்கள். கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி எங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. வருகிற வாரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம், பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.